ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 7th சம் பார்ப்போம். சரியாக்கண்ணா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் சாமி. இந்த மாதிரி சம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா கவனிங்க. நான் ஒவ்வொரு இதாக டீகோட் பண்றேன் பாரு. 9 டைம்ஸ் 9th term is equal to 15 times 15th term. எப்படி? ஓகேவா? அடுத்தது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் 6 times 24th term, I mean A24 போட்டுக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். 24th term is 0. இதான் அவங்க கேக்குறாங்க. சரி, நல்லா கவனிமா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் A9, அடுத்தது A15, அடுத்தது A24. ஓகேவா? மொத்தமா 3. இப்ப நல்லா கவனி. எனக்கு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? an is equal to a plus n minus 1 into d. அப்போ a plus n இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 9 minus 1 into d. ஸோ அப்போ என்ன வரும்? a plus 80. இங்க a plus 15 minus 1 into d. ஸோ a plus 14d. ஸோ இங்க a plus 24 minus 1 into d, a plus 23d. சரியா? இப்ப 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரி, இப்ப அவங்க இப்படி என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? ஷோ தட் அப்படின்னு காட்ட சொல்றாங்க. சரி, ஷோ பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல ஏவும் தெரியல, பியும் தெரியல, எதுவும் தரல. ஃபர்ஸ்ட் எனக்கு இது கொடுத்துருக்காங்கல்ல சாமி, இதை எடுத்து இங்க எழுத 9 into A9 is equal to 15 into A15. சரியா? இப்போ இந்த இடத்துல 9 போட்டுக்க. A9 என்னது? A plus 8d. அடுத்தது 15 into A15 என்னது? A plus 14d. ரைட்டா? இப்போ இதையும் மல்டிப்ளை. 9a plus 72d is equal to இதையும் மல்டிப்ளை. 15a plus 15 into 14 என்ன? 15 into 14. So 4 5s are 20, மிச்சம் 260, 5 1. So 210. So அப்போ 210. ரைட். இப்போ ஏ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 9a minus 15a is equal to 210d minus 72d. ஓகேவா? அதாவது இந்த சைட். கிளியரா இருக்கா கண்ணா? ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 6a is equal to, இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 210ல 72 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது 0 8 3 1. கரெக்டா? ஸோ அப்போ 138dன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நிறைய விதத்துல இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்க நார்மலா போடலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒரு பாஸ் வச்சு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம காது கொடுக்கணும். இப்ப நல்லா கவனி சாமி, நல்லா கவனிய. இப்போ இந்த மைனஸ் 6a ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 6a, இந்த பிளஸ் 138d, இந்த இங்க இருந்ததை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்ப இங்க 0 தானே இருக்கும். ரைட், இருந்துட்டு போட்டோம். இங்க நல்லா கவனிங்க. 0 is equal to இந்த ரெண்டு நம்பருமே 6 டேபிள்ல வரும். ஸோ 6 காமனா வெளியே எடுத்தா இங்க a
நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நம்பரை காமனா வெளியே எடுக்கிறோம் அப்படின்ட்டுனா அதால நம்ம டிவைட் பண்றோம்னு அர்த்தம். அதால நம்ம டிவைட் பண்றோம்னு அர்த்தம். இப்போ நான் 6 காமனா எழுதிருக்கேன்னா இதால டிவைட் பண்றேன். ஸோ அடிச்சு கொடுத்தா இங்க மட்டும் வெறும் ஏ மட்டும் இருக்கும். இதை அடிச்சு கொடுத்தா 23 ஆமாவா? ஸோ 13 வராது, 12. ஸோ வந்து மிச்சம் 18 3 டைம். எஸ் கரெக்ட். ஸோ அப்போ 23 டி ஆமாவா? அடிச்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் கணக்கு. இப்போ நல்லா கவனிங்க. நல்லா இந்த ஈக்குவேஷன் 1 கவனிங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? 6 இன்ட்டு 4a 6 இன்ட்டு a24 இஸ் ஈக்குவல் டு 0வா? அப்போ a24 என்னது? a பிளஸ் 23dயா? அதாவது இது எப்படி எழுதிக்கலாம்? 6 இன்ட்டு a24 இருக்கிற இடத்துல a பிளஸ் 23d இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா? பாருங்க, இதை கொண்டு வந்து இப்படி ப்ரூவ் பண்ணி நிறுத்திட்டேன். காமிச்சாச்சா? அதே மாதிரியே இருக்கா? ஸோ அப்போ இந்த இடம் வரைக்கும் நீங்க கரெக்டா பண்ணலாம் சாமி. இந்த இடத்துக்கு அப்புறம் நாம என்ன ஷோ பண்ண சொல்றாங்க? 6 இன்ட்டு a24 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப a24ஓட அப்ரிவேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை இதுல போட்டு அதே மாதிரி இங்க கொண்டு வந்துட்டேன். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஹென்ஸ் ஷோட். முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? ஹென்ஸ் ஷோட் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.